வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற எல்லா வீடியோவும் நீங்கள் கண்டினியூஸாக பார்க்க முடியும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏடிகே கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் மட்டனை வச்சு நல்ல சூப்பரான சுவையான ஒரு மட்டன் சுக்கா தான் செய்ய போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அடுப்பை ஆன் பண்ணி சட்டி வச்சுருக்கேன். சட்டி காஞ்சிருச்சு. இப்போ நம்ம எண்ணெயை ஊற்றிக்கலாம். பண்ணுறேன் சன்ஃப்ளவர் ஆயில். அதில் கொஞ்சோண்டு பட்டை, ஏலக்காய், கிராம்பு, அப்புறம் நறுக்கிய வெங்காயம். நான் வந்து பெரிய வெங்காயத்தில் ஒரு 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். சுக்காவுக்கு வெங்காயம் நிறைய போட்டால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காயத்தை நல்லா வதக்கணும். வதக்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கணும். உப்பு சேர்த்துட்டா ஈஸியாக சீக்கிரமாக வதங்கிடும் வெங்காயம். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்குறேன். இந்த ஸ்பூனில் நான் 1.5 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்குறேன். நான் 3/4 கிலோ மட்டன் எடுத்திருக்கேன். இந்த மட்டனுக்கு இந்த அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கரெக்டாக இருக்கும். நீங்கள் அதிகமாக எடுத்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்குங்க. அதே சமயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதிகமாக போட்டால் கசப்பாகவும் ஆயிரும் சமையல். சின்ன சைஸ் தக்காளியில் நான் 2 எடுத்துக்கிட்டேன். இதையும் போட்டு நல்லா வதக்கிக்கணும். பொதுவாகவே மட்டன் குழம்பாக இருக்கட்டும், மட்டன் சுக்காவாக இருக்கட்டும், பிரியாணியாக இருக்கட்டும், எதாக இருந்தாலுமே தக்காளியோட அளவு கம்மியாக தான் போடணும். நம்ம கம்மியாக போட்டால் தான் டேஸ்ட் அதிகமாக இருக்கும். அதிகமாக போட்டால் புளிப்புத்தன்மை ஏற்பட்டுரும். அதனால நல்லாவும் இருக்காது. தக்காளி வதங்கிருச்சு. இப்போ நம்ம கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். நான் 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்க்குறேன். இதுவே கரெக்டாக இருக்கும் நம்ம எடுத்ததுக்கு. மிளகாத்தூள் 1 ஸ்பூன் நான் போட்டுக்கிறேன். ஏன்னா நம்ம பெப்பரும் இதில் சேர்க்கறதுனால மிளகாத்தூளை நம்ம கம்மியாகவே போட்டுக்கிறோம். ஏமாந்த சில்லி பவுடர் கலராக இல்லை, காஷ்மீரி சில்லி தான் நல்லா கலராக இருக்கும். ஆனால் நான் போட்டிருக்கிறது நாட்டு மிளகாய், குண்டு மிளகான்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மிளகாய் தான் நான் போட்டிருக்கேன் மிளகாத்தூள். அதனால் கலர் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஆனால் காரம் செம தூக்கலாக இருக்கும். இப்போ நம்ம மட்டனை சேர்த்துக்கலாம். மட்டனை கிண்டி விட்டுக்கணும். கறி கொஞ்சமாக வேக ஆரம்பிக்கவுமே கறியில் உள்ள தண்ணிலாம் இறங்கிருச்சு. இப்போ இதோட நம்மளும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கணும். நம்ம சுக்கா தான் வைக்க போகிறோம். அதனால் அதிகமாக தண்ணி ஊற்ற தேவையில்லை. இந்த அளவு தண்ணியிலேயே மட்டன் நல்லா வேணும். நம்ம வெங்காயம் வதங்குறதுக்கும் கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம். அதே மாதிரி இப்போ மட்டன் வேகிறதுக்கும் கொஞ்சம் உப்பு போடணும். அப்போ தான் மட்டனில் அந்த உப்போட டேஸ்ட்டு இறங்கும். அதனால் தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம ஊற்றின தண்ணி எல்லாம் சேர்ந்து நல்லாவே கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம மூடி வச்சுக்கலாம். அஞ்சு விசில் அடித்தா போதும். 5 விசில் அடிச்சிருச்சு. ப்ரெஷரும் இறங்கிருச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். மட்டன் நல்லாவே வெந்துருச்சு. இப்போ தான் நம்ம முக்கியமான இன்க்ரீடியன்ஸை சேர்க்க போகிறோம். இந்த சுக்காவுக்கு அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு பொருள். 2 ஸ்பூன் சீரகத்தூள். சீரகத்தூள் நம்ம 2 ஸ்பூன் சேர்க்குறோன்னா சோம்பு அப்படியே பாதியாக தான் சோம்புத்தூள் சேர்க்கணும். 1 ஸ்பூன் சோம்புத்தூள். ஒரு ஸ்பூன் பெப்பர் பவுடர் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு வந்து ஜாஸ்தியான காரம் தேவை அப்படின்னா நீங்கள் இன்னும் கூட சேர்த்துக்கலாம். இந்த மட்டன் சுக்கா எல்லா வகையான வெரைட்டி ரைஸுக்குமே பெர்ஃபெக்ட் சைடிஷாக இருக்கும். தக்காளி சாதமாக இருக்கட்டும், தயிர் சாதமாக இருக்கட்டும், வேறு எந்த நீங்கள் வெரைட்டி ரைஸ் பண்ணாலும் நல்ல ஒரு காம்பினேஷனாக இருக்கும். இவ்வளோ ஏன் வெறும் ஒயிட் ரைஸ்க்கே இது செம டேஸ்ட்டாக இருக்குங்க போட்டு சாப்பிட்டா. இப்போ
இப்போ நம்ம சேர்த்த அந்த சீரகத்தூள் மிளகுத்தூள்லாம் இருக்குல்ல, அதோட பச்சை வடை போகிற வரைக்கும் இது கொஞ்சம் நம்ம கொதிக்க விடணும். இது கொஞ்சம் கொதிக்கிற வரைக்கும் நம்ம வந்து அடுப்பை சிம்மில் வச்சுட்டு ஒரு முக்கியமான வேலை பார்க்க போகலாம் வாங்க. அது என்னென்னா, இன்றைக்கி விதை போடலான்னு இருக்கேன். வாங்க அதுக்கு மண்ணெல்லாம் எப்படி கலந்து நான் போடுறேன் நீங்களும் பாருங்கள். பக்கெட்டில் நான் ஏற்கனவே மண்ணெல்லாம் அள்ளி தான் வச்சுருக்கேன். ஏற்கனவே நான் 3/4 பாக்கெட் அளவு மண்ணை எடுத்து வச்சு இதில் நான் வந்து வேப்ப புண்ணாக்கு இது ஒரு 2 கரண்டி போட்டுக்கிறேன். ஏன்னா இந்த புண்ணாக்கு சேர்க்கும்போது பூச்சிலாம் வராதுன்னு சொன்னாங்க, அதனால நான் வாங்கியிருக்கேன். இதை போட்டு நம்ம மண்ணில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஏற்கனவே நான் வேப்ப புண்ணாக்கு 2 கரண்டி போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சு பக்கெட்டில் நான் அங்கங்கே இந்த மாதிரி ஹோல்ஸ் போட்டிருக்கேன். இது எதனாலனா அதிகமாக தண்ணி நம்ம ஊற்றும் போது அது இந்த ஓட்ட வழியாக வடிஞ்சிரும். அதனால தான் நான் போட்டு வச்சுருக்கேன். 2 கரண்டி மண்புழுவும் இதில் நம்ம சேர்த்துக்கலாம். மண்புழு உரம் சேர்க்கும்போது இன்னும் நல்லா விதை சீக்கிரம் வளரும் அப்படின்னாங்க. அதனால் இதுவும் நான் வாங்கிட்டு வந்து போட்டுக்கிறேன். இன்றைக்கி செம்மையாக கார்டனில் வேறு காற்றடிச்சிட்ருக்கு. நம்ம இப்போது சீட் போட ஆரம்பிக்கலாம். நான் என்ன வாங்கியிருக்கேன்னா இந்த விதை தான் வாங்கியிருக்கேன், கத்திரிக்காய் விதை. இதுதான் நம்ம போட போகிறோம். நல்லா பிங்க் கலரில் நீளமாக இருக்குன்னு சொன்னாங்க, அதனால் வாங்கியிருக்கேன். இந்த விதை வந்து அவங்க பேக் பண்ணது 12/5/2021. இதுக்கு வேலிட் 2022 வரைக்கும் இருக்குன்றாங்க. அதனால நம்ம இப்போ இதை நம்ம போட்டுக்கலாம். இந்த விதை எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். அது பார்க்குறதுக்கு ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்கேன் நான். விதை பாருங்கள், இப்படி தான் இருக்குது. உள்ளே ஓப்பன் பண்ணி வந்தால் விதை இப்படி தான் இருக்குது. இந்த மாதிரி நம்ம விரலை வச்சு அங்கங்கே ஓட்டை போட்டுக்கணும். குட்டி குட்டி ஹோலாக போட்டுக்கிட்டு இப்போ நம்ம இதுக்குள்ளே விதையை போடலாம். விதை போட்டாச்சு. இப்போ நல்லா மண்ணை போட்டு மூடி விட்டுருவோம். ஆடி மாதம் விதை போட்டால் நல்லா முளைக்குன்னு சொல்லுவாங்க. இது நல்லா முளைச்சதுக்கப்புறம் உங்ககிட்ட காட்டுறேன். விதை போட்டதுனால நிறைய தண்ணி ஊற்றக்கூடாது. லைட்டாக தொளிச்சு விட்டாவே போதும் அந்த தண்ணியே அதுக்கு. அதனால நான் அதே மாதிரி தொளிச்சு விட்டுக்கிறேன். அதுதான் இது வந்து முளைச்சதுக்கப்புறம் நான் உங்கள்கிட்ட காட்டுறேன். சுக்கா ரெடி ஆயிடுச்சான்னு பார்க்கலாம். எண்ணெய் நல்லாவே மேலே தேங்கி நிற்குது. சுக்கா ரெடி ஆயிடுச்சு. பாரு, கிண்டி காட்டுறேன். அடியில் சுத்தமாகவே தண்ணி இல்லை. அப்போ சுக்கா ரெடி ஆயிடுச்சு. நம்ம சுக்கா பக்காவாக ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி இலையை லைட்டாக தூவிக்கிடலாம். இப்போ நம்மளோட மட்டன் சுக்கா ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் எங்களோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ நாங்கள் எப்போ வீடியோ போட்டாலும் அது உங்களுக்கு வந்துடும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.